आचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्वन्धकारो वै उकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। श्लोका नंबर 90, पेज नंबर 132। उत्पन्नेभ्यात्मविज्ञाने प्रारब्धं नैव मुञ्चति इति यत् श्रूयते शास्त्रे तन्निराक्रियते धुना। तत्त्वज्ञानोदयाधूर्ध्वं प्रारब्धं नैव विद्यते देहाधीनामसत्त्वातु यथा स्वप्नो विबोधतः। कर्म जन्मान्तरीयं यत् यत् प्रारब्धमिति कीर्तितम् तत्तु जन्मान्तरभावात् पुंसो नैवास्ति कर्हिचित्। ஸோ இப்போ நாம் பார்த்துன்னு இருக்கிற ஸ்லோகங்கள் வேற ஒரு டாபிக் புதுசாக ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னு நாம் பார்த்தோம். இப்போ 89வது ஸ்லோகம் வரைக்கும் நமக்கு வேதாந்தாவோட சாரம், எசன்ஸ் ஆஃப் வேதாந்தாவை சங்கரர் ப்ரெசென்ட் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ என்னது எசன்ஸ் ஆஃப் வேதாந்தா? ஆத்மா சத்தியம், அனாத்மா மித்யா. இதை நமக்கு அவர் 2 ஸ்டேஜில் ப்ரெசென்ட் பண்ணினார் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணோம்? ஆத்மாவையும் அனாத்மாவையும் நாம் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆத்மா அனாத்ம விவேகம். ஆனால் அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது இதில் எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்னு நாம் பார்க்கலை. ஆனால் அது ரெண்டுத்துடைய டிஃபரன்சியேஷனை நாம் பார்த்தோம். ஸோ ஆத்மா அப்படிங்கிறது கான்ஷியஸ்னஸ் பிரின்சிபிள், சேத்தன தத்துவம். அனாத்மா அப்படிங்கிறது மேட்டர் பிரின்சிபிள்,
அச்சேதன தத்துவம் அப்படின்னு நமக்கு பிரித்து காமிச்சார். இப்போ ஆத்மா அப்படிங்கிறது சப்ஜெக்டு, அனாத்மா அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் அப்படின்னு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நாம் வந்து அதை பார்த்தோம்? திருக் திருஷ்ய விவேகம், அதுக்கு தான் சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு அப்படின்னு ஃபஸ்ட்டு க்ளூ கொடுத்தேன்னா. ஸோ இப்படி பண்ணும் பொழுது ஆனால் எது ரியல் எது சத்தியம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது ஸ்டேஜில் எது சத்தியம் எது மித்யா அப்படிங்கிறதை சங்கரர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணினார். இப்போ திருக் திருஷ்ய விவேகம் அப்படின்னு சொல்கிறோம்ல, திருஷ்யம் அப்படிங்கிறது கீழே என்னெல்லாம் வந்துடும்? பாடி, மைண்டு, வேர்ல்டு. இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் அடுத்தவாளோட தேகம் வந்து வேர்ல்டு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனையும் வந்து வேர்ல்டு கீழே வந்துடும். அப்புறம் நம்மக்கிட்ட வரும்பொழுது நம்மளுடைய தேகம் அண்ட் மைண்டும் வந்து வேர்ல்டுக்கு கீழே வந்துடும். ஸோ செகண்ட் ஸ்டேஜில் ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா இப்படிங்கிறத எதோட ஹெல்ப்பை எடுத்துட்டு சங்கரர் நம்மளுக்கு ப்ரெசென்ட் பண்ணினார்? ஸ்ருதியோட ஹெல்ப்பை எடுத்துட்டார். ஸ்ருதி வாக்கியங்களை நமக்கு கோட் பண்ணி ஆத்மா சத்தியம் அனாத்மா மித்யா அப்படின்னு சொன்னார். அப்போ அப்படி வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஆத்மாவை எப்படி ப்ரெசென்ட் பண்ணினார் அப்படின்னா, ஆத்மா காரணம் அப்படின்னு சொன்னார். கரெக்டா? தஸ்மாத் வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயு வாயோரக்னிஹி அப்படின்னு நம்மளுக்கு உபனிஷத்துடைய கோட்டை கொடுத்தார். இப்போ ஆகாஷம் எதுலேருந்து வருது? ஆத்மாலேருந்து வருது. வாயு எதுலேருந்து வருது? ஆத்மாலேருந்து வருது. அதனால இன்டைரக்ட் காஸ். அப்போ ஸ்ருதியுடைய ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஆத்மா காரணம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அனாத்மா ஆப்வியஸாக வந்து காரியம். அப்புறம் என்ன பார்த்தோம்? காரியம் காரணம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியம் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் காரணம் அப்படின்னு அர்த்தம். காரியம் காரணம் இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? காரியம் இஸ் நாட் செப்பரேட் ஃப்ரம் காரணம். அப்போ காரியம்ங்கிறது பின் என்னது? நேம் அண்ட் ஃபார்ம். காரியம் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது அப்படின்னு நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்து புரிய வச்சார். அப்போ இருக்கிற ஒரே சப்ஸ்டன்ஸ் என்னது? ஆத்மா மட்டும்தான், கான்ஷியஸ்னஸ் மட்டும்தான். இப்போ மேட்டர் அப்படிங்கிறது வந்து அசாரம் அப்படின்னு நாம் வந்து பார்க்கணும், நான் சப்ஸ்டான்ஷியல். அப்போ கான்ஷியஸ்னஸ் நானாக இருக்கிற காரணத்தினால இந்த வேர்ல்டுடைய சாரம் நான் மட்டும்தான். நான் தான் சப்ஸ்டன்ஸ். இந்த வேர்ல்டுடைய சப்ஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா நான் தான் வேர்ல்டோட சப்ஸ்டன்ஸ். ஒன்ஸ் இந்த டீச்சிங்கை நாம் வந்து ஓனப் பண்ணின உடனே, அதாவது இந்த என்டையர் வேர்ல்டையே நான் தான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்ட உடனே எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கிறது? இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுது அப்படின்னா என்ன பெனிஃபிட், என்ன பலம் எனக்கு கிடைக்கிறது? பயம் என்னை விட்டு போயிடுறது. ஏன்? என்ன தெரிஞ்சுக்கிறேன் நான்? நான் சப்ஸ்டான்ஷியல் வேர்ல்டுனால என்ன அஃபெக்ட் பண்ண முடியாது. அலைனால ஜலத்தை ஒன்றுமே பண்ண முடியாது. டெஸ்க்னால உட்டை ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்னமெண்ட்ஸ்னால கோல்டை அஃபெக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி நான் சப்ஸ்டான்ஷியல் காரிய அனாத்மாவால் சப்ஸ்டான்ஷியல் காரண ஆத்மாவை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த நாலேஜ் இருக்கிற ஒரு பர்சனை தான் நாம் என்ன சொல்கிறோம்? ஞானி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஞானி இந்த ஜகத்தில் இந்த நாலேஜ் வந்ததுக்கப்புறம் தன்னுடைய ஜீவிதத்தை கண்டினியூ பண்ணுறார். இப்போ அவருக்கு பிராரப்தம் இருக்கா இல்லையா, இதுதான் வந்து நாம் பார்த்துன்றோம். ஸோ அவருடைய பிராரப்த கர்மா
இருக்கிற வரைக்கும் ஞானி இந்த வேர்ல்டில் தன்னுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுவார். அவருடைய சஞ்சித கர்மா என்ன ஆறுதுன்னு பார்த்தோம். ஞானியுடைய சஞ்சித கர்மா ஞான அக்னியில் எரிஞ்சுடுறது. எதை தாம்சி சமித்தோக்னிகி பஸ்மசாத் குரு தேர்ஜன. அப்புறம் ஞானாக்னி தக்த கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா அப்படின்னு நாம் கீதாலையும் படிச்சிருக்கோம். இப்போ சஞ்சித கர்மா பேர்ன் ஆகிடுறது. ஆகாமி அக்யூமுலேட்டே ஆகிறதில்லை. ஞானியை பொறுத்த வரைக்கும் ஆகாமி கிடையாது. அப்போ எதுதான் பேலன்ஸ் இருக்குது இப்போது ஞானிக்கு? பிராரப்தம் மட்டுமே. அப்போ இந்த பிராரப்தம் இருக்கிறதுனால ஞானி தன்னுடைய லைஃபை கண்டினியூ பண்ணுறார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த ஸ்டேட்டுக்கு பேர் என்னது? இப்படி ஞானி ஞானத்துக்கு அப்புறம் வாழறாரு ஜீவன் முக்தி ஸ்டேட். இப்போ இந்த பிராரப்தம் அப்படிங்கிற ஆயில் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் ஞானியுடைய தேகம் இந்த வேர்ல்டில் கண்டினியூ ஆகும். பிராரப்தம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? ஞானி மறைஞ்சு போயிடுவார் இல்லை? பிராரப்தம் முடிஞ்ச உடனே என்ன ஆகும்? ஞானியுடைய தேகம் மறைஞ்சு போகும், மறிக்கிறது. ஆனால் ஞானி கண்டினியூ ஆவார். என்னவா கண்டினியூ ஆகிற? சைத்தன்யமா அவர் கண்டினியூ ஆகிறார். ஏன்னா ஞானி தன்னை ஒரு நாளைக்கும் இந்த நான் சப்ஸ்டான்ஷியல் தேகம் அப்படின்னு கன்சிடர் பண்ணவே மாட்டார். ஏன்னா ஞானி அப்படின்னு சொல்லிட்டாலே தன்னை ஆத்மா அப்படின்னு கிளைம் பண்ணிட்ட ஒரு பர்சனாக தான் இருக்க முடியும். இப்போ ஆத்மா அழியறதே கிடையாது. ஸோ சைத்தன்யமாக அவர் கண்டினியூ ஆகிறார். ஆனால் இந்த டெம்ப்ரரி மீடியமான பாடி போகிறதுனால அந்த ஸ்டேட்டை என்ன சொல்கிறோம் நம்ம? விதேக முக்தி அப்படின்னு நாம் ஒரு பேரை கொடுக்குறோம். இதை தான் ஞானத்துடைய பலம் அப்படின்னு நமக்கு சொல்லப்படுறது. ஸோ இந்த 89 ஸ்லோகங்களில் நம்ம பார்த்த விஷயம் இதுதான். இப்போ 90வது ஸ்லோகத்திலேருந்து 99 வரைக்கும் சங்கரர் பிராரப்தம் அப்படிங்கிற டாப்பிக்கை டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் டீல் பண்ணுறார் அப்படின்னு பாருங்கள். இப்போ ஞானியுடைய பிராரப்தத்தை ஒரு யூனிக் வேல இங்கே சங்கரர் நம்மளுக்கு ப்ரெசண்ட் பண்ணுறார். இப்போ ஜென்ரல் வியூ என்னது? ஜென்ரல் வியூ அபவுட் பிராரப்தம் என்னது? ஞானிக்கு பிராரப்தம் உண்டு. ஆனால் எப்படி அக்ஞானிக்கு எப்படி அது தெரியும் ஞானிக்கு பிராரப்தம் உண்டுன்னு? அக்ஞானிக்கு ஃபஸ்ட்டு தான் அக்ஞானினே தெரியாது இல்லை? அதனால் அக்ஞானினால இவர் ஞானியா ஞானி இல்லையா அப்படின்னும் கண்டுபிடிக்கவும் முடியாது. ஆனால் ஜென்ரலாக பரவலாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா ஞானிக்கும் பிராரப்தம் உண்டு. ஏன்னா பிராரப்தம் இப்போ இருக்குன்றது எதை வச்சு சொல்கிறோம்? இந்த தேகம் இருக்குது அப்படின்னாலே அதுக்கு ரீசன் பிராரப்தம் அப்படின்னு பார்த்தோம். அதனால அக்ஞானிகளை பொறுத்த வரைக்கும் ஞானிக்கு பிராரப்தம் உண்டு. ஆனால் சங்கரர் இங்கே ஒரு யுனீக் வேல இந்த பிராரப்தத்தை பற்றி நமக்கு ப்ரெசென்ட் பண்ணுறார். யுனீக் வே நமக்கு தெரியணும்னா வாட் இஸ் தி ஜெனரிக் வியூ அபவுட் பிராரப்தம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுட்டாதான் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜெனரிக் வியூ பார்த்தோம் அப்படின்னா ஞானம் சஞ்சிதத்தை அழிச்சுடுறது, டிஸ்ட்ராய் பண்ணிடுறது. ஞானம் ஆகாமி வராமல் பார்த்துக்கிறது. ஆனால் ஞானம் பிராரப்தத்தை ஒன்றும் பண்ண முடியாது. அதனால ஞானிக்கு பிராரப்தம் கண்டினியூ ஆகிறது. இதுதான் ஜென்ரல் வியூ. சரி, இப்படி சொல்கிறது தப்பா கரெக்டா? நம்ம சொன்னோமே இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தப்பா கரெக்டா? எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறதை பொறுத்து தப்பா கரெக்டா அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது இந்தியா, நாம் இருக்கிறது இந்தியா அப்படின்னு சொன்னால் தப்பா கரெக்டா? தமிழ்நாடு
அப்படின்னு சொன்னால் தப்பா கரெக்ட்? நான் அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் தான் தப்பு இல்லை. இந்தியா சொன்னால் ரைட்டு, தமிழ்நாடு சொன்னால் ரைட்டு, சென்னை சொன்னாலும் கரெக்டு, அசோக் நகர் சொன்னாலும் கரெக்டு, அமிச்சிக்கரைன்னு சொன்னால் தான் தப்பு இல்லையா? அப்போது எந்த ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஆன்சர் வந்து சரியா தப்பா அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ வந்து பிராரப்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது கரெக்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டுன்னு வச்சுக்கோ. எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பிராரப்தத்தையே வந்து சங்கரர் என்ன பண்ணுற 2 ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி காமிக்கிறார். ஒன்று வந்து அஜ்ஞானியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட், ஆர் அதை தான் ஜென்ரல் வியூ அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு வியூ என்னது? ஞானிக்கு பிராரப்தம் உண்டு. அப்போ இதை வந்து நாம் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? சப்போஸ் நாம் வந்து ஞானிக்கு பிராரப்தம் உண்டுன்னு சொன்னோன்னா நம்ம யார்? அஜ்ஞானி அப்படின்னாவது நாம் வந்து அட்லீஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதே ஞானியுடைய ஓன் ஸ்டாண்டு பாயிண்ட்லேருந்து ஞானிக்கு பிராரப்தம் இல்லை. இப்போ வேர்ல்டோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஞானிக்கு பிராரப்தம் உண்டு. ஃப்ரம் ஹிஸ் ஓன் ஸ்டாண்ட் பாயிண்ட் ஞானிக்கு பிராரப்தம் இல்லை. இப்போ ஒரு அஜ்ஞானி ஞானியை என்னவா பார்ப்பார்? எப்படி பார்ப்பார்? தன்னை மாதிரியே தான் பார்ப்பார்ல. ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக தான் ஒரு அஜ்ஞானினால் ஞானியை பார்க்க முடியும். ஒரு பாடி மைண்டு சென்ஸ் காம்ப்ளெக்ஸோடு இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலாக தான் அஜ்ஞானியால் ஞானியை பார்க்க முடியும். அப்படின்னா தேகமாக தான் பார்ப்பா இல்லையா? இப்போ வியாவகாரிக திருஷ்டியில் இந்த தேகம் ரியலா அன்ரியலா? வியாவகாரிக திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த தேகம் ரியல். இப்போது காமன் பீப்புளை நீங்கள் எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால், அதாவது அஜ்ஞானிகளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அஜ்ஞானியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 ரியாலிட்டி தான் இருக்குது. என்ன 2 ரியாலிட்டி? பிராதிபாசிகம் அண்ட் வியாவகாரிகம் 2 தான் இருக்குது. பிராதிபாசிகம்னா ட்ரீம், அது வந்து சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி, எனக்கு மட்டும்தான். இன்னொன்று வந்து ஆப்ஜெக்டிவ் ரியாலிட்டி ஆர் வியாவகாரிகம், அது எல்லாருக்கும் காமனாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியது. இப்போ இந்த தேகத்தை நான் வந்து அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நான் என்ன பண்ணி ஆகணும்? பிராரப்தத்தை நான் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். வேற ஞானியை பொறுத்த வரைக்கும் ஞானிக்கு வந்து ஞானி எந்த திருஷ்டியில் பார்ப்பார்? பாரமார்த்திக திருஷ்டியா ஞானி என்ன பண்ணிட்டார்? இப்போது பாடி மைண்டு வேர்ல்டு இது எல்லாத்தையும் இப்போது நெகேட்டட் டிஸ்மிஸ் பண்ணியாச்சு. அதனால் ஞானியுடைய திருஷ்டியில் இந்த வேர்ல்டு இஸ் எப்படி? இந்த வேர்ல்டு வந்து எப்படி இருக்கும்? as good as non-existent. எக்ஸ்பீரியன்ஸுக்கு அவைலபிளாக இருக்கும், யூட்டிலிட்டி இருக்கும், டிரான்சாக்டபிலிட்டி இருக்கும், ஆனால் ரியாலிட்டி கிடையாது. ஸோ ஃபேக்சுவலி நான் எக்ஸிஸ்டண்ட். அப்போ அந்த ஃபேக்சுவலி நான் எக்ஸிஸ்டண்ட் வேர்ல்டை ஞானி வந்து இப்போது நெகேட் பண்ணிட்டார். பாடியை நெகேட் பண்ணிட்டார், மைண்டை நெகேட் பண்ணிட்டார். அப்படிங்கிற பொழுது ஞானி பிராரப்தத்தை மட்டும் பிடிச்சிக்க முடியுமா? ஞானியால் பிராரப்தத்தை மட்டும் ஹோல்டு பண்ணிக்க முடியாது. ஞானி பிராரப்தத்தையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவார். ஏன்னா பிராரப்தம் அப்படிங்கிறது இந்த ஃபேக்சுவலி நான் எக்ஸிஸ்டண்ட் தேகத்துடைய காரணம். கரெக்டாக இந்த ஜாக்கிரத அவஸ்தாவில் நாம் யூஸ் பண்ணுற இந்த தேகத்துடைய காரணம்தான் பிராரப்தம். இதுவே நான் எக்ஸிஸ்டண்ட் அப்படின்னு சொன்னால் இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பிராரப்தம் எப்படி இருக்கும்? அதுவும் நான் எக்ஸிஸ்டண்ட். அது மட்டும் இப்படி ரியலாக எக்ஸிஸ்ட் ஆக முடியாது இல்லையா? அதனால பாரமார்த்திக திருஷ்டியா ஞானிக்கு
நோ பிராரப்தம். வியாவகாரிக திருஷ்டியா ஞானிக்கு எஸ் பிராரப்தம் உண்டு. இதுதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ். இப்போ ஆர்டினரி மக்களுக்கு என்ன திருஷ்டி இருக்கும்? வியாவகாரிக திருஷ்டி. ஞானிக்கு பாரமார்த்திக திருஷ்டி. ஏன் ஞானிக்கு மட்டும் பாரமார்த்திக திருஷ்டி இருக்கு? அவர் என்ன ஸ்பெஷலு? ஸோ எப்படி சொல்லணும் அதை? யாருக்கு பாரமார்த்திக திருஷ்டி இருக்கோ அவரை தான் நாம் ஞானி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ யானிஷா சர்வபூதானி தஸ்யாம் ஜாகதி சையமி தஸ்யாம் ஜாகிருதி பூதானி சா நிஷா பஷ்யதோ முனே. அதுதான் வந்து இங்கே சொல்லப்படுறது. இப்போ இந்த 9 ஸ்லோகத்துடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா, ஞானிக்கு பிராரப்தம் இல்லை. அகெயின் எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து? ஞானியோடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பாரமார்த்திக திருஷ்டியா. இதை வந்து நம்மளுக்கு சொல்கிறதுக்கு சங்கரர் வந்து நிறையா ஆர்கியூமெண்ட்ஸை வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். ஃபஸ்ட்டு ஆர்கியூமெண்ட் என்ன பார்த்தோம்? ஞானியுடைய திருஷ்டியில் இந்த தேகம் அன்ரியல் அப்படின்னு பார்த்தோம். இட் இஸ் ஆஸ் குட் அஸ் நான் எக்ஸிஸ்டண்ட். ஏன்னா உடம்பு வந்து எது கீழே வந்துடும்? அனாத்மாவுக்கு கீழே வந்துடும். அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை, அதுக்கு சப்ஸ்டன்ஸு இல்லை. எப்படி வந்து வேவ் அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லையோ அது மாதிரி பாடி அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது. இப்போ இந்த உடம்பை வந்து நெகேட் பண்ணினதுக்கப்புறம் ஞானி ஏன் ஒரு பிராரப்தத்தை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கணும்? இல்லையா? தேக அபாவாத் பிராரப்தம் அபாவஹா. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட். பாடியே இல்லாத போது பிராரப்தம் மட்டும் எப்படி இருக்க முடியும்? இது வந்து ஸ்லோகா நம்பர் 91ல் நாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து 92 ஸ்லோகாவில். அது என்ன ஆர்குமெண்ட் பார்த்தோம்? பூர்வ ஜன்ம அபாவாத் பிராரப்தம் அபாவஹா. ஏன்னா பிராரப்தம் அப்படிங்கிறது ஆக்சுவலாக என்னது? பாஸ்ட் ஜென்மால பண்ணின ஆக்ஷன்ஸுடைய பலம்தான் பிராரப்தம். கரெக்டாக? பாப புண்ணிய பலம் ஆஃப் பாஸ்ட் ஜன்மாஸ். ஆனால் ஞானி என்ன சொல்கிறார்? யாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார்? ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. இப்போ என்ன சொல்கிறார் ஞானி தன்னை பற்றி? நான் ந ஜாயத்தே, நான் பிறக்கவே இல்லை, நான் ஆத்மா, ஆத்மாவுக்கு ஜென்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லுவான். மற்றவாள்லாம் என்ன சொல்லுவா? ஞானியை பற்றி என்ன சொல்லுவா? ஞானிக்கு ஃப்யூச்சர் ஜென்மா இருக்காது. ஏன்னா அவர் பெரிய மகான். அவர் வந்து வந்த வேலையை இந்த ஜென்மாலையை முடிச்சுட்டார். அதனால் அவருக்கு ஃப்யூச்சர் ஜென்மா இருக்காது. இப்போ நமக்கும் அப்படி தானே? ஞானம் வந்துடுதுன்னா ஃப்யூச்சர் ஜென்மா நமக்கு இருக்காது. கரெக்டு தானே? ஞானி ஆனால் என்ன தெரியுமா சொல்கிறார்? ஃப்யூச்சர் ஜென்மாவாவது ப்ரெசண்ட் ஜென்மாவாவது அப்படின்னு கேட்குறார். ஞானிக்கு பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் ஜென்மாஸ் இல்லை. இதனால்தான் இப்போ நம்ம வந்து இல்லை கிளாஸ் எல்லாம் நல்லா புரியுறது என்ன, எனக்கு வந்து ஃப்யூச்சர் ஜென்மா பற்றிலாம் கவலைலாம் கிடையாது. அது ஏதோ இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம். ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணிட்டு அப்படியே போய் சேர்ந்துடணும். அப்படின்னா என்ன சொல்லலாம் பதில் அவளுக்கு? ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு இருக்கேளே கிளாஸை, கொஞ்சம் கேட்டேன்னா இன்னும் நல்லா புரியும். அதனால கண்டினியூ பண்ணி கிளாஸ் எல்லாம் கட்டடிக்காமல் நீங்கள் வந்து கேளுங்கோ. அப்படி தான் அவளை வந்து நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஜென்மா அப்படின்னு நாம் வந்து இந்த ஜென்மாவை குவாலிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே
இன்டைரக்டாக என்ன சொல்கிறோம் நாம், பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஜென்மாவை நாம் அக்செப்ட் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞானிக்கு வந்து என்ன ரொம்ப கிளியராக தெரியும் அப்படின்னா, எனக்கு ஜன்மாவே கிடையாது, ஜன்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் கர்மா எங்கேருந்து வரும், கர்மாவே இல்லை அப்படின்னு சொன்னால் கர்ம பலம் எங்கேருந்து வரும், பலமே இல்லைன்னா எங்கேருந்து பிராரப்தம் வரும். அதனால பூர்வ ஜன்ம அபாவாத் பிராரப்தம் அபாவா. இதுதான் வந்து நாம் இதுவரைக்கும் பார்த்த விஷயம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லோகா படிச்சுட்டு அர்த்தம் பார்க்கலாம். ஸ்லோகா நம்பர் 93. स्वप्नदेहो यथात्यस्तः यथैवायं हि देहकः अध्यस्तस्य कुतो जन्म जन्माभावे हि तत्कुतः. ஸோ இந்த ஸ்லோகமும் வந்து போன ஸ்லோகத்தோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். போன ஸ்லோகத்தில் வந்து பூர்வ ஜென்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ பூர்வ அப்படிங்கிற வார்த்தையை நாம் யூஸ் பண்ணும் பொழுது நாம் வந்து பாஸ்ட்டு மட்டும் எடுத்துக்காமல் ப்ரெசண்ட் அண்ட் ஃப்யூச்சரையும் அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கணும். வர்த்தமான அண்ட் பாவி பவிஷ்ய அதையும் நாம் வந்து எடுத்துக்கணும். சரி, சங்கரர் வந்து ஏன் ஜன்மாவே இல்லைன்னு சொல்கிறார், ஜன்மாவே இல்லை அப்படின்னு எதனால் சொல்கிறார்? இப்போ நமக்கு வந்து ஜன்மாவே இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா ஜன்மாவுடைய டெஃபினிஷன் நமக்கு வந்து தெரியணும். வாட் இஸ் ஜன்மா? ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்யோகம் ஜன்ம. சூக்ஷ்ம சரீரம் ஒரு ஸ்தூல சரீரத்தோட அசோசியேட் ஆகும் பொழுது அதை வந்து நாம் ஜன்ம அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஜன்மா அப்படிங்கிற வார்த்தை கேட்ட உடனே ஏதோ புதுசாக கிரியேட் ஆகிறது அப்படின்னு ஃபஸ்ட்டு நமக்கு தோணவே கூடாது. ஒரு புது கிரியேஷனெல்லாம் வந்து இங்கே நடக்கிறது இல்லை. ஏன்னா எதையுமே நம்மளால் கிரியேட் பண்ண முடியாது. எப்படி எதையுமே கிரியேட் பண்ண முடியாதோ அது மாதிரி எதையுமே நம்மளால் டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. இப்போ புதுசாக ஏதோ ஒரிஜினேட் ஆகிறது அப்படின்னு நாம் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்க கூடாது. ஜன்ம அப்படின்னு இப்போ ஒரு குழந்தை பிறக்கிறது இதுதானே ஜன்ம அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அதை ஆல்ரெடி இருக்கிற சூக்ஷ்ம சரீரம் ஒரு ஸ்தூல சரீரத்தோட அசோசியேட் ஆகிறது. இந்த போன ஜென்மாவில் எந்த வீட்டில் இருந்தியோ அப்படி தான் அது படுத்திச்சுலாம் அப்படி தான் நம்ம வந்து அதை பார்க்கணும். ஸோ ஜென்மா அப்படின்னா புது ஒரிஜினேஷன் இல்லை. அப்போ அசோசியேஷன் வித் அ ஃபிசிக்கல் பாடி இஸ் ஜென்மா. அதே மாதிரி மரணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசோசியேஷன் வித் அ பர்டிகுலர் பாடி வந்து மரணம் அப்படின்னு சொன்னாலும் தான் யாராவது போயிட்டாலும் யாரும் எங்கேயோ போய் ஒரு ஃபிசிக்கல் பாடியை அவள் எடுத்துட்டு ஜாம்னு இருக்க போகிறா. அதனால யாரோ போனால் கூட நாம் வந்து அதை பற்றியும் வந்து கவலைப்படக்கூடாது. இப்போ புனர்ஜென்மா அப்படின்னு சொன்னால் அசோசியேஷன் வித் அனதர் பாடி, அவ்வளோதான். அப்போ ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்யோகம் ஜன்ம, ஸ்தூல சூக்ஷ்ம சரீர வியோகம் மரணம். இங்கே வந்து சங்கரர் சொல்கிறார் ஸ்தூல சரீர சூக்ஷ்ம சரீர அசோசியேஷனே இல்லை. ஏன்? ஸ்தூல சரீரமே இல்லை, அதுவே நெகேட்டட். ஏன் ஸ்தூல சரீரமே இல்லை? அத்தியஸ்தஹா, எரர், மிஸ்டேக். ஸ்தூல சரீரம் அப்படின்னு ஒன்று ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நாம் ராங்காக கன்க்ளூட் பண்ணி வச்சுட்டுருக்கோம். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஸ்தூல சரீரம்னு ஒரு சப்ஸ்டன்ஸு
கிடையாது, அது ரியலாக எக்ஸிஸ்ட் ஆகலை. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா ஸ்வப்ன சரீரத்தை எக்ஸாம்பிளாக கொடுக்குறார். இப்போ ட்ரீமில் நமக்கு எத்தனையோ பேரை நாம் வந்து ட்ரீமில் வந்து மீட் பண்ணுறோம், அவளோட ட்ரான்சாக்ட் எல்லாம் பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீமில் வந்து நமக்கு நிறைய பணம் வருதுன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ ரூபாய் வருதுன்னு வச்சுக்கலாம்? ஒரு கோடி. அதை வந்து இமேஜின் பண்ணேன்னு சொன்னான். என்னடா இமேஜின் பண்ணேன்? பாதி ராஜ்யத்துக்கு நான் சொந்தக்காரன்னு இமேஜின் பண்ணேன். ஏண்டா இமேஜினேஷன் தானடா, அது எதுக்கு பாதி ராஜ்யம்? முழு ராஜ்யமே உன்னோடதுன்னு ஏன்டா இமேஜின் பண்ணக்கூடாது? அது மாதிரி இப்போ நம்ம கனவுல எவ்வளோ பணம் சொல்லுங்க? 100 கோடி 200 கோடி அந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 கோடி கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த தன சம்யோகா இருக்கே, அசோசியேஷன் வித் தனம், அது ரியலா அன்ரியலா? மூழ்கின்றதுக்கு அப்புறம் தனஸ்ய ஏவ அபாவே தன சம்யோகः குதः அஸ்தி? தனமே இல்லையா? ஏந்துன்றதுக்கு அப்புறம் தனம் அப்படிங்கிற விஷயமே இல்லாத பொழுது அதோட அசோசியேஷனை பற்றி நம்மளால் வந்து பேச முடியுமா? அது மாதிரி இந்த பாடி ட்ரீம் பாடி மாதிரி தானே, ஸ்வப்ன சரீர இவ, கரெக்டா? அப்போ எப்படி சம்யோகம் பாசிபிள்? ஸ்வப்ன தேகா அத்தியஸ்தா. மிஸ்டேக். என்ன மிஸ்டேக் பண்ணுறோம்? வேக்கர் என்ன பண்ணுறான்? வேக்கர் முதல்ல என்ன பண்ணுறான்? ட்ரீமை கிரியேட் பண்ணுறான். ட்ரீம் கிரியேட் பண்ணுறான், அப்புறம் ட்ரீம் பாடியை வந்து கிரியேட் பண்ணுறான், அப்புறம் என்ன பண்ணுறான்? அந்த ட்ரீம் பாடியோட அவன் அசோசியேட் ஆகிக்கிறான். இப்போ இந்த வேக்கருக்கு ட்ரீம் பாடியோட ஒரு ஃபால்ஸ் அசோசியேஷன் ஏற்படுறது. ஏன் இது ஃபால்ஸ் அசோசியேஷன்? அந்த ஆப்ஜெக்டே ஃபால்ஸ். எதோட நான் அசோசியேட் பண்ணிக்கிறேனோ அதுவே ஃபால்ஸாக இருக்கிறதுனால அந்த அசோசியேஷனும் எப்படி இருக்கும்? ஃபால்ஸ் அசோசியேஷன். அது மாதிரி ததைவாயம் ததாஏவ அயம் ஹி தேககா. அது மாதிரியே தான் இந்த தேகமும். அயம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எந்த தேகம்? வேக்கருடைய தேகம், இந்த தேகம். அப்போ வேக்கரோட பாடியும் என்னவா? அத்தியஸ்தம், ஃபால்ஸ்லி பர்சீவ்டு. எப்படி வந்து ட்ரீம் பாடி நான் தான் அது அப்படின்னு நான் தப்பாக எப்படி நினச்சிக்கிறேனோ அது மாதிரி தான் இந்த தேகத்தையும் நான் இப்போ ஜாக்கிரத்தில் நான் தான் இது அப்படின்னு தப்பாக பர்சீவ் பண்ணுறேன். இப்போ வந்து இல்லையே, இது வந்து எப்படி அன்ரியல்னு சொல்ல முடியும்? நன்னா இருக்கேன், இந்த தேகத்தை என்னால் வந்து பார்க்க முடியறது, தொட முடியறது, எல்லாமே பண்ண முடியறது, டான்ஜிபிளாக இருக்கே, திடகாத்திரமாக இருக்கே அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்ன ஆன்சரு? ட்ரீமில் கூட அப்படி தானே இருந்தது. ட்ரீம்லேயும் அந்த ட்ரீம் பாடி இதே மாதிரி டான்ஜிபிளாக தானே இருந்தது. ஆனால் எழுந்துன்றதுக்கப்புறம் அது ஃபால்சிஃபைடு இல்லையா? எழுந்துன்றதுக்கப்புறம் அந்த ட்ரீம் பாடி அன்ரியல் அப்படின்னு நம்மளால் வந்து ஒத்துக்க முடியறது. பட் ட்ரீமில் ட்ரீம் பாடியை ஒரு நாளைக்கும் நாம் அன்ரியல் அப்படின்னு ஒத்துக்க மாட்டோம். ஆனால் எழுந்துன்றதுக்கப்புறம் அதை வந்து நம்மளால் அன்ரியல்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அப்போ என்ன பண்ணுறோம்? ட்ரீம்லேருந்து முழிச்சுக்கிறது வந்து வியாவகாரிக சத்தியம்க முழிச்சுக்கும் பொழுது ட்ரீம் பாடி அன்ரியல் அப்படின்னு நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வியாவகாரிக சத்தியம்க்கு முழிச்சுண்டா பிராதிபாசிகம் ஃபால்சிஃபைடு. அது மாதிரி பாரமார்த்திக சத்தியம்க்கு நாம் முழிச்சுண்டோன்னா வியாவகாரிகம் ஃபால்சிஃபைடு. அப்போ இந்த ஜாக்கிரத்திலேயே நம்மளுடைய ஹையர் நேச்சருக்கு நாம் முழிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால்
இந்த தேகம் மித்யா அப்படின்னு நமக்கு புரியும். தேக கஹா அப்படின்னு சங்கரர் சொல்கிறார். தேகா அப்படின்னா பாடின்னு அர்த்தம். அந்த க அப்படிங்கிற இந்த சஃபிக்ஸ் அது வந்து சான்ஸ்கிரிட்டில் வந்து இந்த காவை வந்து எதுக்கு பக்கத்தில் ஆட் பண்ணுறாளோ, எதுக்கு ஆட் பண்ணுவா அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை வந்து ரொம்ப சிறுமைப்படுத்துறதுக்காக அந்த க அப்படிங்கிறத வந்து அந்த வார்த்தையோடு ஆட் பண்ணுவோம். அதோட மதிப்பை குறைக்கிறதுக்காக, இன்ஃபீரியராக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேங்கிற பிரத்தியா வந்து ஆட் ஆகிறது. ஸோ தேகக அப்படின்னா ரொம்ப ரொம்ப இன்ஃபீரியர் அப்படின்னு நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியும். எப்போ பாரமார்த்திக சத்தியம்க்கு நாம் வந்து வேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்ஃபீரியர் பாடி. இன்ஃபீரியர் பாடினா இந்த இடத்துல என்னன்னு பார்க்கணும். அதை இது சப்ஸ்டான்ஷியல் பாடி கிடையாது, சப்ஸ்டன்ஸ் அதுக்கு இல்லை, அது வெறும் நாமரூபா மட்டுமே. அயம் தேககா. ஸோ இந்த பாடி அதாவது அது அது ட்ரீம் பாடியாக வேணா இருக்கட்டும், இல்லை வேக்கர் பாடியாக வேணா இருக்கட்டும், அது எப்படிப்பட்டது? அத்தியஸ்தா, மிஸ்டேக்கன், ஃபால்ஸ்லி பெர்சீவ்டு. அப்படி இருக்கும் பொழுது குதஹ ஜன்மா, எப்படி ஒரு அன்ரியல் என்டிட்டியுடைய ஒரிஜினேஷனை பற்றி எப்படி நம்மளால் பேச முடியும்? அந்த ரோப்பு ஸ்னேக்கு, கயிறு பாம்பு இருக்கே, கயிறு பாம்பு இல்லை, கயிறு பாம்பு இருக்குல்ல, ரோப் ஸ்னேக் இருக்கே, அது அந்த பாம்பு என்னைக்கு பிறந்தது? என்ன நட்சத்திரம், எந்த வருஷம், எந்த பட்சம், எந்த திதி, எந்த வாரம், எத்தனை மணிக்கு பிறந்தது? இப்போ இந்த நட்சத்திரம், இந்த ராசி, இந்த வருஷம், இந்த இது அப்படிலாம் சொல்லும் பொழுது என்ன பண்ணுறோம்? ஆக்சுவலாக நாம் அன்ரியல் என்டிட்டிக்கு ரியாலிட்டியை சப்ளை பண்ணிட்டு இருக்கும். இல்லாத பாம்புக்கு ரியாலிட்டியை கொடுக்குறோம். ஆனால் இனிஷியலாக இந்த ரோப் ஸ்னேக் எக்ஸாம்பிளில் அந்த பாம்பு இருக்குல்ல, அது வந்து ரியலோ ரியல், கண்டிப்பாக ரியல் தான். ஏன்னா பார்க்குற பர்சனுக்கு அவர் என்னதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்னேக்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறார். அப்போ அவர் பார்த்து அதை பயப்படும் பொழுது அட்லீஸ்ட் அவரோட திருப்திக்காகவாவது என்ன சொல்லணும்? ஆமாம் ஆமாம் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும். எவ்வளோ நேரம் வரைக்கும் சொல்லலாம் பாம்பு இருக்குன்னு? அவர் இனிமேல் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு தெரிகிற வரைக்கும் எஸ் பாம்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அவரோட ட்ரஸ்ட்டை நாம் வின் பண்ணுற வரைக்கும் ஸ்னேக்கை வந்து ஓகே இருக்கு அப்படின்னு நாம் வந்து சொல்லலாம். ஏன்னா அவர் பாம்பு பாம்புன்னு சொல்லும் பொழுது பாம்பாவது ஒன்றாவது அப்படின்னு பாம்பை டிஸ்மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவர் என்ன பண்ணிடுவார்? டீச்சரை டிஸ்மிஸ் பண்ணிட்டு போயிடுவார். அதனால அது நடக்காமல் இருக்கிறதுக்காக ரோப்லேருந்து ஸ்னேக்கு வந்தது. கரெக்டு தான், ரோப்லேருந்து தான் ஸ்னேக்கு வந்தது. அதுவும் எப்படி வந்தது? ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னிஹி, அக்னேர் ஆபஹ, அத்யப் பிருத்திவி, பிருத்திவ்யாம் ஓஷதயः, ஓஷதயோ அன்னம், அண்ணாத் புருஷன். எப்படி வந்து தெரியுமா? ஆகாசத்துலேருந்து ஒரு கிரமமாக அந்த சிருஷ்டி எல்லாம் வந்து சொல்லி, வெறும் பஞ்சபூதம் இல்லை, அதுக்கப்புறம் பஞ்சீகரணம் அதெல்லாம் இருக்கே, பஞ்சீகரணம்லாம் சொல்லி அதுக்கு ஒரு சார்ட் எல்லாம் போட்டு கொடுத்து அதை வந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா, அப்பா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டதே வந்து ரொம்ப பெரிய விஷயம். நிறைய பேருக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அப்படி எல்லாம் சொல்லி இதெல்லாம் எதுக்கு? ரோப் ஸ்னேக்குக்கு. அதுக்கப்புறம் இந்த பர்சன் மாட்டின்ட்டான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன சொல்லணும்? இனிமே
இந்த இடத்த விட்டு போவே மாட்டான், நீங்கள் என்ன சொல்கிறீரோ நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் அந்த பர்சன் கிட்ட போய் மெதுவாக கொஞ்சம் கிட்டக்க போய் பாரு, ப்ளீஸ் என்கொயர் பண்ணேன், நிஜமாவே அந்த இடத்துல பாம்பு இருக்கா அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாரு, என்கொயர் பண்ணேன் அப்படின்னு அந்த ஸ்னேக்கோட வேலிடிட்டியை நீ வந்து என்கொயர் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்கொயரி ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்னேக் என்ன ஆகிறது? இப்போது ஸ்னேக் இஸ் நெகேட்டட். அப்போ இந்த ஆகாஷாத் வாயோ ரக்னி அதெல்லாம் என்னாச்சு? அதெல்லாம் சும்மா குழந்தைக்கு கதையெல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அதை இனிஷியலாக நமக்கு சொல்லப்படுற கதை. அது மாதிரி தான் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், இதுக்கு இந்த தேவதா, அதுக்கு அந்த தேவதா, அந்த கரணம் வந்து சத்வகுணத்துலேருந்து வந்தது. இத்தனை விஷயமும் எதுக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய கான்ஃபிடென்ஸை வின் பண்ணுறதுக்காக நமக்கு சாஸ்திரம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் இது எல்லாம். ஏன்னா இனிஷியலாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன திருஷ்டி இருக்கும்? வியாவகாரிக திருஷ்டி தான் இருக்கும். ஒன்ஸ் பாரமார்த்திக விஷன் வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்டையர் யூனிவர்ஸே இப்போ வந்து அன்ரியல். என்டையர் யூனிவர்ஸ் அன்ரியல்னு புரிஞ்சிடுதுன்னா எங்கிருந்து ஜன்மா இருக்கும், எங்கேருந்து பர்த் இருக்கும்? அத்தியஸ்தஸ்ய குதஹா ஜன்ம. இப்போ வந்து இந்த வேர்ல்டுடைய ஒரிஜினேஷனை பற்றி நாம் பேசணும் அப்படின்னு சொன்னால் டைமோடு சேர்த்து தான் பேசணும், கரெக்டாக? ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்பேஸ் அண்ட் டைம் கோஸ் டுகெதர். முதல்ல டைம் வந்தது, அப்புறம் வேர்ல்டு வந்ததுன்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஒரிஜினேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே டைம் அண்ட் ஸ்பேஸ் டுகெதர். இப்போ வேர்ல்டு பற்றி பேசும் பொழுது டைமுடைய பர்த்தை பற்றியும் பேசி ஆகணும், கரெக்டாக? டைம் அண்ட் ஸ்பேஸ் வென் இட் கம்ஸ் டுகெதர், டைமுடைய ஒரிஜினேஷனை பற்றியும் நாம் இப்போ பேசி ஆகணும். இப்போ டைமுடைய ஒரிஜினேஷனை பற்றி எப்படி பேசுறது? டைம் ஒரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன தேவை? டைம் தேவை. ஃபஸ்ட்டு டைமு காத்தால 6 மணிக்கு வந்ததுப்பா அப்படின்னு சொல்லலாமா? அந்த 6 மணி எப்போ வந்தது? அப்போது இந்த டைமை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு டைம் தேவை, அந்த டைம் பற்றி பேசுகிறதுக்கு வேற ஒரு டைம் தேவை. அதனால டைம் எங்கேருந்து வந்தது? மாயா கல்பித தேசகா. இப்போ கேள்வியே ஆக்சுவலி வந்து தப்பு. ஸ்பேஸ் எங்கே இருக்கு? டைம் எப்போ வந்தது? இந்த மாதிரி கேள்வியே எப்படி இருக்கு? கான்ட்ரடிக்டரி கொஸ்டின். ஸ்பேஸ் எங்கே இருக்கு? எங்கே அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அது ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? டைம் எப்போ வந்தது? எப்போ அப்படின்னாலே என்ன அர்த்தம்? அப்போ ஒவ்வொரு அனாத்மா விஷயத்துக்குள்ளேயும் நம்ம டீப்பாக போக 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 இல்லாஜிக்கலாக ஆகிண்டே வரும், ஹேசியராக போகும். அதனால தான் என்ன சொல்கிறோம், என்ன விசாரம் இஸ் ஆக்சுவலி பாசிபிள்? ஆத்ம விசாரம் இஸ் ஆக்சுவலி பாசிபிள். ஏன்? ஏன்னா ஆத்மா ஒன்று மட்டும்தான் இருக்குது. அனாத்ம விசாரம் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அனாத்மான ஒன்று ஆக்சுவலி இல்லவே இல்லை. ஒரு நேரத்தில் ஒன்றா அப்பியர் ஆகிறது, அது என்னன்னு அதுக்கிட்ட போய் பார்க்குறதுக்குள்ள அது வேற ஒன்றா மாறிடுறது. அப்போ என்ன தெரிஞ்சுக்கலாம்? அனாத்மா சவிகாரம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுமே ஒழிய எக்ஸாக்டாக அது என்ன அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா அப்படின்னு ஒன்று ஆக்சுவலி இல்லவே இல்லை. அத்தியஸ்தஸ்ய குதஹா ஜன்மா. மிஸ்டேக்கன் அன்ரியல் பாடிக்கு ஜன்மா ஏது? அப்புறம் தானே நம்ம பிராரப்தம் பற்றி பேச முடியும். ஜன்ம அபாவாத்
பிராரப்தம் அபாவஹா. ஜன்மாவே இல்லாத போது கர்மா பற்றி பேச முடியாது, கர்மாவே இல்லாத போது கர்ம பலம் பற்றி பேச முடியாது, ஆர் பிராரப்தம் பற்றி பேச முடியாது. ஸோ ஜன்ம அபாவே ஹி தத் குதஹா. தத்னா இந்த இடத்துல வந்து பிராரப்தம் அப்படின்னு அர்த்தம். ஜன்ம அபாவே பிராரப்தம் குதஹா. நெக்ஸ்ட் ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 94. उपादानं प्रपञ्चस्य मृत्पाण्डस्येव कथ्यते अज्ञानं चैव वेदान्तैः तस्मिन् नष्टे क्व विश्वता. இங்கே வந்து வேற ஒரு ரீசனை கொடுக்குறார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லா ரீசனும் வந்து இன்டர் கனெக்டட். ஆனால் சங்கரர் என்ன பண்ணுறார், ஒரு ரீசனையாக தனித்தனியாக எடுத்து ஒரு ஸ்லோகத்தில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறார். ஏன் பிராரப்தம் இல்லை அப்படிங்கிறது. முதல்ல வந்து ஏன் பிராரப்தம் இல்லை, தேக அபாவாத் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது பூர்வ ஜன்ம அபாவாத்னு பார்த்தோம். இங்கே வந்து அஜ்ஞான அபாவாத் ஆர் அஜ்ஞான நாஷாத். ஸோ இங்கே அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுக்குறார். ஸோ என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார், மிருத் பாண்டஸ் ஏவ, களிமண் பானை எக்ஸாம்பிளை கொடுக்குறார். இப்போ இங்கே பானை அப்படிங்கிறத வந்து ஒரு சப்ஸ்டான்ஷியல் என்டிட்டியாக எடுத்துக்கிறார். இனிஷியலாக என்ன தெரியும் நமக்கு, பானை அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு பானையை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடுத்துப்பேன், அதை பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஏன்னா நமக்கு முதல்லையே தெரியாது க்ளே தான் பானையுடைய சப்ஸ்டன்ஸ், அதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ க்ளே தான் சப்ஸ்டன்ஸ்னு தெரியற வரைக்கும் க்ளே உடைய சப்ஸ்டான்ஷியாலிட்டியை நாம் என்ன பண்ணிடுவோம், இப்போது பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அது பானையோடது அப்படின்னு தப்பாக நினச்சிப்போம். தெரிஞ்சதுக்கப்புறம் பானை இஸ் ஜஸ்ட் நேம் அண்ட் ஃபார்ம். ஸோ க்ளேவுடைய சப்ஸ்டான்ஷியாலிட்டியை வந்து நான் இனிஷியலாக பானைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால் பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். இது எதனால் ஏற்படுறது, ஏன் வந்து பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குதுன்னு நான் நினச்சிக்கிறேன், எனக்கு க்ளே பற்றி தெரியாததுனால, க்ளே இக்னோரன்ஸ்னால நான் வந்து பானைன்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, எவ்வளோ நாளைக்கு நான் பானை ஒரு சப்ஸ்டன்ஸு நினச்சிப்பேன், க்ளே இக்னோரன்ஸ் இருக்கிற வரைக்கும். எப்போ நான் வந்து க்ளே தான் சப்ஸ்டன்ஸ்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேனோ அப்போ பானை என்ன ஆகும், பானையுடைய சப்ஸ்டான்ஷியாலிட்டி இப்போ என்ன ஆகும், போயிடும். ஸோ பானையுடைய சப்ஸ்டான்ஷியாலிட்டியை ரிமூவ் பண்ணி அதனுடைய சொந்தக்காரர்கிட்டயே நாம் வந்து அதை கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலாக நடக்கிற விஷயம் இல்லை, ஆனால் இன்டெலெக்சுவலாக நாம் புரிஞ்சிக்க வேண்டியது. ஹோல் வேதாந்தாவே என்னது, சீரீஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். எதுவுமே ஃபிசிக்கலாக நடக்கிற விஷயம் இல்லை. இப்போ என்ன பண்ணணும், நாம் வெறும் புரிஞ்சுக்கணும். வேறு ஏதாவது பண்ணணுமா, ஒன்றுமே பண்ண வேண்டாம், வெறும் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கிளாஸை கட்டடிக்காமல் வரணும். ஸோ க்ளேயுடைய இக்னோரன்ஸ் தான் பானையுடைய ரியாலிட்டிக்கு காரணம். கரெக்டாக, க்ளேயுடைய இக்னோரன்ஸ் தான் பானையுடைய ரியாலிட்டிக்கு காரணம். ஆத்மா இக்னோரன்ஸ் தான் அனாத்மா பாடியுடைய ரியாலிட்டிக்கு காரணம். இப்போ அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிற நாலேஜ் வந்துடுது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகிடும், என்டையர் வேர்ல்டே இப்போது டிஸ்மிஸ்டு. ஸோ ஞானம் வந்ததுக்கப்புறம், அதாவது அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் எப்படி வந்து
அனாத்மாக்கு ஒரு ரியாலிட்டியை கொடுத்து வச்சுருந்தோமே, அது வந்து இப்போ என்ன ஆகிடுறது? ஃபால்சிஃபைடு. அனாத்மா இஸ் ஃபால்சிஃபைடு. இப்போ ஹோல் வேர்ல்டே டிஸ்மிஸ்டு அப்படின்னா இந்த சரீரம் மட்டும் என்ன ஆகும்? அதுவும் டிஸ்மிஸ்டு. இந்த சரீரம் மட்டும் எப்படி ரியலாக இருக்க முடியும் இல்லையா? ஸோ அஜ்ஞானம் பிரபஞ்சஸ்ய உபாதானம். உபாதானம்னா இந்த இடத்துல காரணம். அஜ்ஞானம்தான் பிரபஞ்சத்துக்கு காரணம், பிரபஞ்சத்தோட காரணம். வேர்ல்டோட ரியாலிட்டிக்கு காரணம் அஜ்ஞானம். கரெக்டா? வேர்ல்டை ஏன் நான் ரியல்னு சொல்கிறேன்? ஏன்னா எனக்கு ரியல் ஆத்மாவை பற்றி தெரியாததுனால நான் வேர்ல்டை வந்து ரியல் அப்படின்னு சொல்கிறேன். சரி, இந்த விஷயம்லாம் ஒரு பர்சனுக்கு தனக்காகவே தெரியுமா அப்படின்னா தனக்காகவே தெரியாது. அவன் எது மூலமாக தெரிஞ்சுக்கிறான்? வேதாந்தைஹி கத்தியதே. கத்தியத்தேனா சொல்லப்படுறது. வேதாந்தம் மூலமாக அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படுறது, அவனுக்கு தெரிய வருது. அனாத்மா அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்லை. ஆத்மான்னு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுதான் ஹோல் யூனிவர்ஸுடைய சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு அவனுக்கு வேதாந்தம் சொல்லி கொடுக்கறது. ஸோ வேதாந்தைஹி கத்தியதே. வேதாந்தம் மூலமாக தான் இவனுக்கு வந்து அஜ்ஞானம்தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிறதே இவன் வந்து தெரிஞ்சுக்கிறான். ஸோ மிருத் பாண்டஸ்ய ஏவ. எப்படி வந்து பானையுடைய காரணம் களிமண்ணோ, பாண்டம் அப்படின்னு சொன்னால் மண் பாண்டங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? எனி வெசல், எனி யுட்டென்சில் எடுத்துக்கலாம். தஸ்மின் நஷ்டே, அந்த காசல் இக்னோரன்ஸ் போன உடனே குவ விஸ்வதா, வேர்ல்டு பற்றி எப்படி நம்மளால் பேச முடியும்? அப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது என்னது? வெறும் நாம ரூபம். வாச்சாரம்பணம் விகாரோ நாமதேயம் அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத் சொல்கிறது. இப்போ வேர்ல்டு அப்படிங்கிறது ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான். அதுக்கு என்ன இருக்குது? வெறும் என்னுடைய வாயில் மட்டும்தான் அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. வாயிலேந்து வர வார்த்தை தான் அது. அதுக்கு வந்து அப்படின்னு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக இல்லவே இல்லை. இப்போ இங்கே வந்து இதை வந்து துணி அப்படின்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா இது என்னது? அப்புறம் அதையும் வந்து இன்னும் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிகிட்டே போனால், ஸோ அப்படி துணி அப்படின்னு ஒன்று, பின்ன என்னது துணி அப்படின்னா அது நாமரூபம். என்டையர் வேர்ல்டே நாமரூபம். அப்போ இருக்கிற ஒரே வஸ்து என்னது? பிரம்மன் மட்டும்தான் ஒரே ஒரு வஸ்து. அப்போ வேர்ல்டு அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. தஸ்மின் நஷ்டே. தஸ்மின் அப்படின்னா இந்த இடத்துல என்னது? அஜ்ஞானம். ஸோ காரணரூப அஜ்ஞானம் நஷ்டே. காரணரூப அஜ்ஞானே நஷ்டே क्व विश्वता. வேர் இஸ் தி क्वेश्चन ஆஃப் தி யூனிவர்ஸ். இதை தான் நம்ம வந்து கீதாவில் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மணாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. இது வந்து யாருடைய விஷன்? ஞானியுடைய விஷன். ஜஸ்ட் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சொல்கிற ஸ்லோகம் இல்லைப்பா. இது வந்து ஞானியுடைய விஷன். எதை பார்த்தாலும் அது பிரம்மன் வித் டிஃப்ரெண்ட் நேம் அண்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸ்லோகா, ஸ்லோகா நம்பர் 95. यथा रज्जुं परित्यज्य सर्पं गृह्णाति वै भ्रमात् तत्वत् सत्यमविज्ञाय जगत् पश्यति मूढधीः. ஸோ இந்த ஸ்லோகமும் வந்து இந்த தேர்ட் ஆர்குமெண்ட்டுடைய கண்டினியூவேஷன். மூணாவது ஆர்குமெண்ட் என்னது? அஜ்ஞானநாசாத் பிராரப்தம் நாஸ்திஹி. ஸோ அகெயின் இங்கே வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் மூலமாக சங்கரர் இந்த ஆர்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறார். ரஜ்ஜு சர்ப்ப எக்ஸாம்பிள். ரோப் ஸ்னேக்குக்கு எதனால் ரியாலிட்டி கிடைக்கிறது? ரோப் ஸ்னேக்குக்கு
ரோப் இக்னோரன்ஸ்னால ரோப் ஸ்னேக்குக்கு ரியாலிட்டி கிடைக்கிறது, ரோப் ஸ்னேக்குக்கு சப்ஸ்டான்ஷியாலிட்டி கிடைக்கிறது. இப்போ ரோப்பை நாம் எதோட கம்பேர் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும்? ரோப்பை வந்து ஆத்மாவோட கம்பேர் பண்ணிக்கணும், ஸ்னேக்கை வந்து அனாத்மாவோட கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ ரோப் வந்து கான்ஷியஸ்னஸ், ஸ்னேக் வந்து மேட்டர். கான்ஷியஸ்னஸ் தான் ரியல், மேட்டர் அன்ரியல். அப்போ கான்ஷியஸ்னஸ் ரியல், கான்ஷியஸ்னஸ் தான் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிற இக்னோரன்ஸ்னால வேர்ல்டுக்கு இப்போ ரியாலிட்டி கிடைக்கிறது. ரஜ்ஜும் பரித்தியஜ்ய, பரித்தியஜ்யன்னா என்ன அர்த்தம்? விடுறதுன்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல என்ன விடுறது? ரஜ்ஜும் பரித்தியஜ்ய அப்படின்னா எப்படி விடுறதுங்கிற மீனிங் வந்து இங்கே கரெக்டாக வராது. அப்போது என்ன எடுத்துக்கணும்? கான்டெக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா லூசிங் சைட் ஆஃப், அது பற்றி தெரியாததுனால, நாட் ரெக்கக்னைசிங் தி ஃபேக்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ ரஜ்ஜும் பரித்தியஜ்ய என்ன அர்த்தம்? சர்ப்பம் கிருண்ணாதி, என்ன பண்ணிடுறோம்? ஸ்னேக்கை போய் ரியல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பர்சன் வந்து ஸ்னேக்கை வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறான். எதனால? பிரமாத். பிரமாத்னா ராங் நாலேஜ், தவறான அறிவு, கன்ஃபியூஷன், டெல்யூஷன். ஸோ இக்னோரன்ஸ்னால இந்த கன்ஃபியூஷன் ஆனது வந்து ஏற்படுறது. இந்த கிரகணம் அக்ரகணம் எங்கே கேட்டிருக்கோம் நம்ம? அக்ரகணம் அந்யதா கிரகணம் அப்படின்னு பார்த்தோமா? அக்ரகணம் அப்படிங்கிறது வந்து இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால என்ன நடக்கிறது? அந்யதா கிரகணம், வேற ஒன்று நாம் வந்து மிஸ்டேக் பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தத்வத்து அது மாதிரியே இங்கே என்ன மிஸ்டேக்கு? ஆத்மாவோட இக்னோரன்ஸ் இருக்கிறதுனால சத்தியம் அவிஜ்ஞாய, கான்ஷியஸ்னஸ்னு ஒன்று இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இட் இஸ் பீன் டேக்கன் ஃபார் கிராண்டட். இப்போ ரியல் ஆத்மாவை தெரியாததுனால, அதாவது சத்திய ஆத்மாவை பற்றி தெரியாததுனால, ஜகத் பஷ்யதி மூடதீஹி. மூடதீஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? தீஹினா இன்டலெக்ட், மூடதீஹினா கன்ஃபியூஸ்டு இன்டலெக்ட், குழப்பமான ஒரு மைண்ட் உடைய பர்சன். அப்போ இந்த வேர்ல்டை என்ன நினச்சிக்கிறான்? அவன் ரியல் அப்படின்னு நினச்சிக்கிறான். இப்போ பார்க்குறோம்ல, வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணுறோம்ல, அது ஆக்சுவலாக பிரச்சனை கிடையாது. ஞானி கூட தான் வந்து ஞானம் வந்ததுக்கப்புறமா வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஞானிக்கும் இருக்கும். ஆனால் எங்கே பிரச்சனை ஏற்படுறது? இப்போ எனக்கு ஒரு ரியாலிட்டி நான் கொடுத்து வச்சுருக்கேன்ல, நான் அப்படின்னா ரொம்ப ரியல்ல, அதே ரியாலிட்டியே நான் வேர்ல்டுக்கு கொடுக்கும் பொழுது பிரச்சனை ஏற்படுறது. அப்போ ரெண்டுத்துக்கும் காம்படிஷன் நடக்கிறது இல்லையா? ரெண்டுத்துக்கும் ஒரே ரியாலிட்டி கொடுத்தேன்னா காம்படிஷன் வந்து ஏற்படுறது. ஸோ வேர்ல்டை வந்து நாம் ஒரு லோவர் ஆர்டர் ரியாலிட்டின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் பாரமார்த்திக சத்தியம், வேர்ல்டு வந்து வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னா நடக்கிற எல்லா விஷயமும் எப்படி இருக்கும்? லீலா, ஃபன்னாக இருக்கும். இப்போ வேர்ல்டே என்னது? என்னுடைய க்ளோரி, என்னுடைய விபூதி. பட் ஞானம் வரத்துக்கு முன்னாடி இந்த வேர்ல்டு எப்படி இருக்கும்? பயமுறுத்துகிற ஒரு பிளேஸாக தான் இந்த வேர்ல்டு இருக்கும். தத்வத் சத்தியம் அவிஜ்ஞாய ஜகத் பஷ்யதி மூடதீஹி. ஸோ ஜகத் அதில் என்னெல்லாம் போட்டுக்கணும்? பாடி மைண்டும் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஸோ அடுத்த ஸ்லோகத்தோடு வந்து இந்த ஐடியாவை சங்கரர் வந்து கன்க்ளூட் பண்ணுறார். அதை நாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.